வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை தான். இது ரைஸு, ரொட்டி, நானு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக நீங்கள் தொட்டுக்கலாம். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். 200 கிராம் மஷ்ரூம் எடுத்துக்கோங்க. நான் பட்டன் மஷ்ரூம் தான் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா 2, காஞ்ச மிளகா 2, கடுகு 1 ஸ்பூன், இஞ்சி 1/4 இன்ச், கருப்பு மிளகு 1 ஸ்பூன். இந்த மிளகு தான் வந்து இந்த டிஷ்ஷுக்கு ஹைலைட்டு. வெங்காயம் 1, கருவேப்பிலை, சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், கேப்சிகம் அதாவது குடமிளகாய் 1/2 கப், உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெய் சூடாகட்டும். அதுக்குள்ளேயே நம்ம வந்து மசாலா, ட்ரை மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து மிளகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து சீரகம், அப்புறம் சோம்பு. இது 3த்தையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க, தண்ணி ஊற்றாமல். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து கடுகு போட்டுருங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரை வந்து ரொம்ப ட்ரையாக தான் நம்ம பண்ண போகிறோம். நம்ம வந்து மசாலா மாதிரி பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ரைஸுக்கு, அதுக்கப்புறம் சப்பாத்தி, நானு, பிரியாணி இது கூட நீங்கள் வந்து தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இஞ்சி போட்டுக்கோங்க. இஞ்சியும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினா தான் அந்த ஸ்மெல்லு வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் குடமிளகா 1/2 கப் எடுத்துருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் ரொம்ப வதக்க வேண்டாம். இப்போ பாருங்கள். அதுக்கப்புறமா இப்போது வந்துட்டு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி பட்டன் மஷ்ரூம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மஷ்ரூம்னாலும் எடுத்து செஞ்சுக்கலாம். இப்போது இந்த மஷ்ரூம்க்கு, கேப்சிகம்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. அந்த உப்பு எல்லாத்துலேயும் சாரணும். அதுக்கு இது மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் இதை ரெடி பண்ணிடலாம். மெயினாக ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக போகும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல ட்ரையாக, அந்த பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை மிளகு, சீரகம், சோம்பு இது போட்டு அரைச்சோம்ல, அந்த பொடியை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா எல்லா மஷ்ரூம்க்கும் சேர்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் லைட்டாக வந்து நான் தண்ணி தெளிச்சுக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஆல்ரெடி மஷ்ரூம்லேயே கொஞ்சம் தண்ணி விடும், இருந்தாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க தண்ணி. இப்போ மூடி வச்சிடலாம். பாருங்கள், இது நல்லா சூப்பராக வத்திருச்சு பாருங்கள். தண்ணி சுத்தமாக இல்லை, எல்லாம் ட்ரை ஆகி நல்லா சுக்கா மாதிரி வந்து வறுபட்டுருச்சு. இப்போது இந்த மஷ்ரூம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் பண்ணலாம். அது என்னென்னா, இப்போ நம்ம தாளித்து அது மேலே கூட்டிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது நல்லா சூடாகட்டும். சூடானதுமே பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கு இந்த ஸ்டெப்பு பண்ணுறோன்னா, நம்ம தாளித்து கொட்டுறப்ப இன்னும் வந்து ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை சேர்த்து பண்ணுங்கள். இப்போ தாளிச்சதை வந்துட்டு நம்ம வந்து இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரையில் நம்ம கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
பாருங்கள் நம்மளோட ரெசிபி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ட்ரையாக சூப்பராக இருக்குது பாருங்கள், சுக்கா மாதிரி இருக்குது. ஸோ இது சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.